ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட எம்எஸ் மணிக்கணக்கா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு பர்த்டேக்கு தான் நம்ம போயிருந்தோம். ஸோ அதோட விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அந்த பாப்பாவோட பர்த்டேக்கு போகிறதுனால சரி பாப்பாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணுமேனு சொல்லிட்டு நாங்களும் ஃபேன்சி ஸ்டோர் கடைக்கு போயிட்டு பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு கிஃப்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு தான். ஸோ எப்போவுமே நாங்கள் மீட் பண்ணும்போது நான் அவளுக்கு கொடுப்பேன், இல்லைன்னா அவள் என்னை பார்க்க வந்தானா எனக்கு அவள் கிஃப்ட் கொடுப்பா. ஸோ அப்படியே நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எப்போவுமே இப்படி தான் மீட் பண்ணும்போதெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறது வந்து எப்போவுமே வழக்கமாகவே வச்சுருக்கோம். ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஸோ அது ஒரு அன்புன்னு சொல்லணும். என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம்னா நம்ம வந்து ஒரு ரிக்ஷாவில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மெட்ரோ பிடிச்சி தான் நம்ம போனோம். ஸோ மெட்ரோவில் போனால் வந்து நம்ம குயிக்காக போயிடலாம் அவள் வீட்டுக்கு அந்தேரி வச்சுட்டு. ஸோ அதனால் நான் எப்போவுமே மெட்ரோவுக்கு தான் போவேன். ஏன்னா குயிக்காக சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு நான் போயிருக்கேன். ஸோ போன வாட்டி பாப்பா பர்த்டேக்கு வந்து நான் சர்ப்ரைஸாக போனேன். ஸோ அந்த வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நான் வீட்டிலே கேக் பண்ணி கொண்டு போயிருந்தேன் அந்த பாப்பாவுக்கு சர்ப்ரைஸாகவே. அவட்ட சொல்லவே இல்லை நான் வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி வந்து சரி குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறோமே, சரி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடலாம் அப்படின்ட்டு நான் வரேன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் நாங்கள் மெட்ரோவுக்கு போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு மெட்ரோவுக்கு போயிட்டோம். நாங்கள் போவையும் நல்லா தான் போச்சு. மெட்ரோ ட்ரெயின் வந்து வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு எங்களுக்கு சீட்டும் கிடைச்சிட்டு. ஏன்னா மெட்ரோவில் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து சீட்டு கிடைக்காது, ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் நின்றுக்கிட்டே தான் போவோம். ஸோ இந்த வாட்டி வந்து எங்களுக்கு இது சீட் கிடைச்சதுனால நாங்கள் 3 பேரும் உட்காந்துட்டோம். பாப்பா வந்து எனக்கும் தனியாக உட்காரணும், தள்ளிப்போங்க அப்படின்னா பாப்பா நீ உட்கார அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாப்பா உட்கார வச்சுட்டு பாப்பா வந்து ஜன்னல் பக்கம் இதுக்கு உட்காருவா. வெளியில் உள்ள ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு வரதுக்கு தான் மேடம் உட்காருவாங்க. 2 பேருமே வெளியில் உள்ளது ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு கையில் சாக்லேட்டே வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ மெட்ரோ ட்ரெயினில் போகிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மெட்ரோவில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி அந்தேரி எப்போது போகிறதுனால ஸோ மெட்ரோவில் போகிறது அதேமாரி அந்த எக்ஸ்லேட்டரில் போகிறது அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். எக்ஸ்லேட்டரில் சும்மா காலை வச்சுட்டு அங்கே கொண்டு போய் விடும்ல. ஸோ அது வந்து ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து எனக்குள்ள ஜூஸை வந்து நான் முன்னக்கூட்டியே குடிச்சிட்டேன். தம்பிக்குள்ள ஜூஸை வந்து அவன் நான் ட்ரெயினில் போய் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வச்சு சார் வந்து குடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம். நதியா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சரி பாப்பாவுக்கு கேக் வாங்கணுமேனு சொன்னாங்க அண்ணா. சரி வாங்கண்ணா நானும் வரேன், வாங்க நம்ம கேக் வாங்க போகலாமேன்னு சொல்லிட்டு நான் அண்ணா கூட கிளம்பி வந்துட்டேன். ஸோ நதியா பர்த்டேக்கும் நாங்கள் இங்கே தான் வாங்கினோம் கேக்கு. ஸோ செம்மையாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ரஸ்மலாய் கேக்கு, அப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, சாக்லேட் கேக்கு, ஸோ ரோஸ் மில்க் கேக்கு, எல்லா வகையான கேக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் அவங்க உடனே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதான் ஒரு பெனிஃபிட் சொல்லணும். ஸோ அதனால் நான் ரஸ்மலாய் கேக்கு ஆர்டர் போடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் வந்து அண்ணா வந்து 1 kg ஆர்டர் போட்டுட்டு அங்கே ஃபுல்லாக சுற்றி என்னென்ன கேக்லாம் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ரஸ்மலாய் கேக் பார்த்திங்களா ஒரு 1/2 hour கூட ஆகலை. ஸோ டக்குன்னு ரெடி பண்ணி அவங்க பேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு வந்து நதியா வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் எங்களுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நதியாவுக்கு நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேங்கிற பார்க்கணுமா? ஸோ நதியாவுக்கு வந்து நான் ஒரு அழகான 2 விளக்கு தான் நான் அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குது விளக்கு? ஸோ தீபாவளினால விளக்கு எல்லோரும் வைப்பாங்க வாசலில். ஸோ அதனால் வந்து நான் அந்த விளக்கு வாங்கி கொடுக்கலாமே ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விளக்கு தான் வாங்கி கொடுத்தேன். ஸோ எப்படி இருக்குது விளக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போதே இறங்கிட்டு அங்கேருந்தே கேக் நாங்கள் வாங்கிட்டு போனோம். அந்த இது வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஸோ அதனால்
பாப்பாவுக்கு வந்து ஸ்ட்ராபெரி கேக் தான் நான் வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பாப்பாக்குள்ளே கேக் வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனிமாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தூகையாகும் காலம் நீ மின்னல் மோதும் வாசல் நீயே செல்லமான மீறல் நீயே நெஞ்சமே எங்கும் கேடல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ ஃபைனலாக நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.